சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கிட்ட நீ எப்படியாவது கிரிஷை காப்பாத்திரணும். மறுபடி போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா கிரிஷை கடத்தி வச்சுட்டு இருக்கிறது என்னை மிரட்டிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். என்ன வீட்டில் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு என்னை பணத்தை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தான் கிரிஷை கடத்தியிருக்கான். ஆனால் போலீஸ்கிட்ட மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை மாட்டி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா தயவு செஞ்சு முத்துக்கிட்ட போலீஸ்கிட்ட மட்டும் வேண்டான்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு உங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் நான் என்னெல்லாம் என் புருஷங்கிட்ட இருந்து மறைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி கிருஷிக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க கிறிஷை நம்மளை நம்பி அவங்க பாட்டி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கூட கிறிஷை நம்மக்கிட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இல்லைம்மா இருந்தாலையும் நம்ம கொடுத்து தானே ஆகணும். புரியுது மாமா, ஆனால் இருந்தாலையும் பரவாயில்ல, கிருஷை நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. மீனா சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான்ப்பா. நான் போயிட்டு என்ன இதுன்னு செல்வத்தை விட்டு ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இருக்கும், அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ரோகிணி இந்த விஷயத்தில் தப்பிக்க போகிறாங்களா மாட்ட போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.